ஏக்கருக்கு 100 டன் எடுக்கணுமா, மகசூல் நிறைய எடுக்கணுமா, செலவை ரொம்ப கம்மி பண்ணணுமா, எப்படிங்கிறது தான் விரிவாக சொல்கிறேன். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். பெருமதிப்பு மிக்க விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் சே தினகரன், கோத்தாரி இரிகேஷனுக்காக. இந்த காணொலியில் நாம் இப்போ இங்கே பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் இங்கே இப்போ இருக்கிறது ஒரு நிலத்தடி சொட்டு நீர் பாசன முறையில் சாகுபடி செய்கின்ற ஒரு கரும்பு வயலில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த கரும்பு வயல் நாம் வழக்கமாக ஒவ்வொரு இடத்துலையும் பலதரப்பட்ட விவசாய நிலங்களில் விவசாய பெருமக்கள் எந்த மாதிரியான நல்ல தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறாங்க, ஸோ அந்த தொழில்நுட்பம் மற்ற விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பயன் அளிக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த விவசாயி அருமையான ஒரு முறையை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அழகாக நிலத்துக்கு அடியில் சொட்டு நீர் பாசன முறையை அமைச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரியான விகிதத்தில் தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கரும்பு பார்த்திங்க அப்படின்னா நடவு செஞ்ச ஒரு 2லேருந்து 2.5 மாத கரும்பு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 மாத கரும்பு நம்ம ஹைட்டுக்கு நல்லா உயரமாக வளர்ந்துருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சரியான விகிதத்தில் தண்ணீர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த சொட்டு நீர் பாசன அமைப்பானது, இந்த கருவியானது எப்படி அமைச்சிருக்காரு அப்படின்னா, 1.2 மீட்டர் இடைவெளியில் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி பார்த்திங்கன்னா 1.2 மீட்டரு. அதே மாதிரி ஒரு ட்ரிப்பருக்கும் இன்னொரு ட்ரிப்பருக்கும் இருக்கிற இடைவெளி பார்த்திங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் இடைவெளியில் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, இது 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் தண்ணி வரக்கூடிய ஒரு ட்ரிப்பரை இந்த வயலில் அவர் போட்டிருக்கிறாரு. இதனால் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியானது சீரான விகிதத்தில் அவர் கொடுத்துட்டு வர்றாரு. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000 லிட்டர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் அவர் நம்ம இந்த கரும்பு பயிருக்கு கொடுத்துக்கிட்டு வராரு. ஸோ கரும்பு பயிருக்கு தேவையான அளவு தண்ணீர் பார்த்திங்க அப்படின்னா சரியான விகிதத்தில் போய்கிட்டு இருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா அவர் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் அவர் சொட்டு நீர் பாசன கருவி வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதனால் ஏற்பட்ட விளைவு தான் இந்த சரியான சரிவிகித வளர்ச்சி. நம்ம பார்க்கையிலே பார்த்திங்கன்னா எல்லா கரும்புமே ஒரே விதமான வளர்ச்சியை எட்டியிருக்கு. அதாவது சரியான விகிதத்தில் யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த வயல் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஏக்கருக்கு 80 டன்னுக்கு குறையாமல் மகசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு 100க்கு 100% இருக்குது. ஸோ இதே மாதிரியான நிறைய நல்ல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்மளுடைய விவசாய பெருமக்கள் அவங்களோட சாகுபடியில் செலவை கம்மி பண்ணி நிறைய மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கேட்டுக்கொண்டு, நீங்கள் இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.